வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு சுவையான ஒரு கார தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1.5 ஆழாக்கு. இந்த ஆழாக்கில் நான் 1.5 ஆழாக்கு எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். இரவு நேரமே ஊற வச்சுட்டேன். துவரம் பருப்பு இதில் ஒரே ஒரு ஆழாக்கு தான் நான் எடுத்திருக்கேன். உலர்ந்த மிளகாய் ஒரு 8 மிளகாய், பூண்டு பற்கள் ஒரு 10 பூண்டு பற்கள், பெருங்காயத்தூள், கல்லுப்பு கூட நம்ம பட்டைத்தூளும் கடைசியாக நம்ம சேர்த்துப்போம். தனித்தனியாக கழுவி வச்சுருக்கேன். ஏன்னா துவரம்பருப்பு ரொம்ப கழுவ முடியாது இல்லையா, ஒரு 2 முறை கழுவியிருக்கேன். மிளகாயை நல்லா நான் ஒரு மின்னம்மி குடுவையில் போட்டு தூளாக்கிட்டு பூண்டு பற்களை நசுக்கி நான் திரும்பியும் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அப்படியே அரைக்கும் பொழுது அங்கங்கே நிற்கும். ஒரு வாட்டி கல்லில் நசுக்கிட்டு இப்படி எடுத்துப்போம். நான் இந்த அரிசியும் துவரம்பருப்பையும் அரவை இயந்திரத்தில் தான் நான் அரைக்கிறேன். உங்களுக்கு சௌகரியப்படலைன்னா நீங்கள் மின்னம்மை குடுவையிலே அரைச்சிக்கலாம். ஏன்னா ஒரே சமமாக நல்லா அரைச்சி கொடுக்கும்ன்றதுக்காக நான் அரவை இயந்திரத்தில் தான் நான் அரைக்கிறேன். அரைச்ச பிறகு பட்டை பார்த்திங்கன்னா ஒரு பாதி விரல் அளவு பட்டையை நான் தூளாக்கி இதில் நான் சேர்க்குறேன். இந்த தோசை பார்த்திங்கன்னா இந்த பட்டை தூள்லாம் சேர்க்கறதில் ஒரு நல்ல மணத்தோடு இருக்கும். அதுவும் இந்த பட்டை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க பட்டையில் தேநீர் போட்டு வாரத்தில் ஒரு 2-3 நாட்கள் குடித்து வந்தால் கண்டிப்பாக அந்த இரத்த அழுத்தம் குறையும். பட்டையை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு கொதிக்க வச்சு நம்ம குடிக்கணும். இப்போ இதுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பருப்பு சேர்க்கறதால பெருங்காயத்தூள் கட்டாயம் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிக அளவு சேர்க்காதுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தோசை நல்லா வேகணும். கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு தாராளமாக விடணும். எப்போவுமே அரிசி உளுந்து இந்த தோசையை நம்ம சாப்பிட்றதுக்கு இது ஒரு வித்தியாசமாக நல்ல சத்தான ஒரு தோசையாக இருக்கும். கல் ரொம்ப காய வச்சிடாதீங்க. கொஞ்சம் பாதி அளவு சூடு ஏறினா போகிறோம். ஏன்னா ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா அங்கங்கே மாவு திட்டாக நிற்கும். கொஞ்சம் நம்ம ஊற்றின பிறகு நீங்கள் ஒரு மிதமான தீயில வைங்க, இளந்தீயில வைக்காதீங்க. தோசை ஒரு மாதிரி விரைச்சிட்டு வந்துடும். இதில் அந்த புழுங்கல் அரிசியில் நான் பச்சரிசி ஒரு தேக்கரண்டி சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்கணும்னு சொல்லிட்டு புழுங்கல் அரிசியில் ஞாபகமாக ஒரு தேக்கரண்டி சேர்த்தா போகிறோம். வேறு எதுவுமே வேண்டாம். இதற்கு வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் போடணுன்ற அவசியமே இல்லை. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது, ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைகளும் குடும்பத்தில் இருக்கவங்களும் வித்தியாசமாக இருக்கிறதுக்காக நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா திருப்பி விடுங்க. ஏன்னா பருப்புன்றதெல்லாம் நல்லா வேகணும். எண்ணெய் கண்டிப்பாக வேணும். நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முடிந்த அளவு நம்ம இதிலெல்லாம் சேர்க்க முடியுமோ நல்லெண்ணெயை, குறிப்பாக இந்த மாதிரி தோசை வகைகளுக்கு நல்லெண்ணெயே நீங்கள் உபயோகம் பண்ணுங்கள். நல்லா 2 பக்கம் திருப்பி நல்லா வெந்த பிறகு எடுத்துப்போம். மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். நல்லா 2 பக்கம் தோசை வெந்து வந்துடுச்சு. கார தோசை தயாராகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.